everyone, welcome to Chennai to London. ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. I'm very very sorry. லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ நல்லா ஃபுல் டைம் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஸ்கூல்ஸ் ஆர் ஓப்பன், ஸோ தே ஆர் பேக். ஸோ இப்போ வந்து ஜாலியாக நான் திருப்பி ரெசிபீஸ் போட வந்திருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சிக்கன் பார்மசன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பாம் பண்ணுறதுக்கு சிக்கன் பிரெஸ்ட் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் பார்மஜானோ ரெஜியானோ அந்த சீஸ் இது வந்து பார்மசன் சீஸ். அப்புறம் ஃப்ரெஷ் மொசரெல்லா சீஸ், 2 முட்டை, அப்புறமா கொஞ்சம் ப்ளெயின் ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கலாம், பிரெட் க்ரம்ஸ், அப்புறம் மேரினரா சாஸ், அப்புறம் ட்ரைட் ஹர்ப்ஸ், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இது, அப்புறம் பெப்பர் அண்ட் சால்ட், அப்புறம் ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ் கார்னிஷிங். இப்போ இந்த மேரினரா சாஸ் வந்து நல்ல ஒரு டொமாட்டோ பேஸ்ட் ஒரு சாஸ் தான். இது வந்து உங்களுக்கு கடையில் மேரினரானே கிடைக்கல அப்படின்னாக்கா நம்ம வீட்டிலே கூட பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 3 to 4 cloves ஆஃப் garlic. பூண்டு வந்து ப்ரௌன் ஆகிடக்கூடாது, நல்லா இருக்காது. ஸோ உடனே இந்த வெங்காயம் போட்டுடலாம். ஒரு வெங்காயம் அளவுக்கு போடுறேன். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு இந்த 10 டொமாட்டோஸ் போட்டோன்னா இன்னும் ஒரு நம்மளுக்கு இட்டாலியன் ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இது இல்லைனாக்கா நீங்கள் ஃப்ரெஷ் டொமாட்டோஸ் கூட போட்டுக்கலாம். ஒரு நிறையா போடணும், ஒரு 5-6 தக்காளி போடணும். இது நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சாஸை கார்னிஷ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஹர்ப்ஸ், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர், பிளாக் பெப்பர் போடுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாஸ் இது. நல்லா நம்ம சிம்லேயே வச்சு ஒரு 15 to 20 minutes நம்ம அதை குக் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துருக்கோம். அதை வந்து நல்லா ட்ரை ஆக்கிக்கலாம், தண்ணி எதுவும் இல்லாமல். இப்போ அந்த சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து நடுவில் வெட்டணும், இந்த சைடில். இப்போ இது வந்து பெரிய சிக்கன் பிரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே வெட்டிடலாம். பட் இது வந்து மீடியம் சைஸ்ன்றனால நான் வந்து அதை ஃபுல்லாக வெட்டலை. இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ வெட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிளிங் ஃபில் மேலே போட்டு நம்ம வந்து இந்த சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து பவுண்ட் பண்ணணும். இது வச்சுக்கலாம். இதை வச்சு இப்படி ஜென்டலாக தட்டணும். ஸோ தட் அது வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஆகணும், ஈவனாக இருக்கணும். நம்ம சப்பாத்தி பண்ணுற ரோலிங் பின்னில் கூட நீங்கள் நல்லா இப்படி தேத்தி அழுத்தலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதை வச்சு நீங்கள் இப்படி அடிக்கணும். இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ கோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ப்ளெயின் ஃப்ளவர் போட்டுக்கிறேன். நல்லா அது ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி சிக்கன் வந்து ஈவனாக அதில் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் 2 முட்டை நல்லா பீட் பண்ணி வச்சிடுறேன். அந்த லாஸ்ட் ஒன்ல பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம். இந்த முட்டைக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர், பிளாக் பெப்பர் பவுடரில் போட்டுக்கிறேன். இந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம அந்த பார்மசான் சீஸை வந்து கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீஸையும் பிரெட் க்ரம்ஸையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். ஆலிவ் ஆயில் வந்து இந்த லைட்டன் கலர் ஆலிவ் ஆயில் இது. அதில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ சிக்கன் முழுகிற அளவுக்கு எடுத்துருக்கேன். அது ஹீட் ஆகட்டும், மீடியம் ஹீட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம கோட் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நம்மளே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டிப் பண்ணியாச்சு. எல்லா சைட்ஸும் நம்ம கோட் பண்ணிட்டோம். இப்படி நம்ம தட்டி விட்டுட்டோன்னா எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் கொட்டிடும். இப்போ வந்து இந்த முட்டையில் டிப் பண்ணிடலாம். முட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்புறம் நம்ம கை வந்து ஸ்டிக்கி ஆயிடுச்சுன்னா அந்த பிரெட் க்ரம்ஸில் நம்மளுக்கு ஒழுங்காக கோட் பண்ண முடியாது. கோட் பண்ணியாச்சு. இப்போது பிரெட் க்ரம்ஸ்க்கு போயிடலாம்.
நான் வந்து கை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ என் கை ட்ரையாக தான் இருக்குது. ஸோ அப்போ தான் பிரெட் க்ரம்ஸில் வந்து அது நல்லா நம்ம கோட் பண்ணி இப்படி பண்ணலாம். எல்லா இடமும் கோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா சிக்கன் வந்து கோட் ஆகிடுச்சு பிரெட் க்ரம்ஸ் அண்ட் சீஸில், பார்மசன் சீஸ். இப்போது நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். ஸோ அப்படி எக்ஸ்ட்ராவெலாம் கொஞ்சம் லைட்டாக அப்படி ஆட்டினிங்கன்னா விழுந்துடும். இப்போ அது அழகாக நம்ம போட்டோன்னா சூப்பராக ஃப்ரை ஆகிடும். மீடியம் ஹீட்டில் வச்சு கரெக்டாக குக் பண்ணலாம். நல்லா ஸ்லோ குக் பண்ணியிருக்கோம் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. எடுத்துடலாம். எடுத்து ஒரு பேப்பர் டவல் மேலே வச்சாச்சு. அவ்வளோதான், சிக்கன் ரெடி. இப்போ இந்த மேரினேரா சாஸ் வந்து குக் ஆகிடுச்சு. 15 to 20 minutes நம்ம வந்து நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ் போடுறேன். நல்ல சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல் வரும் அந்த ஃப்ரெஷ் லீவ்ஸ் போட்டால். ஸோ அவ்வளோதான், இது ஓவர். இந்த ஃப்ரெஷ் மொசரெல்லா வந்து இந்த தண்ணியில் இருக்கும், உப்பு தண்ணியில். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்லைசஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அசம்பிள் பண்ணி அவனில் வைக்க போகிறோம். அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 200 degree செல்சியஸில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து இந்த நம்மளுடைய மேரினேரா சாஸ், அதுக்கப்புறம் இந்த சிக்கன், ஸோ இப்போ சிக்கன் வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே திருப்பி இன்னொரு லேயர். இது வந்து இப்போது நிறையா சாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது நல்லா அந்த பேக் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். அண்ட் சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம லாவிஷாகவே வைக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இந்த மொசரெல்லா சீஸ் வச்சிடலாம். இப்போ இது வந்து ரெடி டு கோ இன்டு தி அவன். இது வந்து ஒரு 15 to 20 minutes நம்ம உள்ளே வைக்கலாம், இல்லைன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம பாஸ்டா இல்லைனா ஸ்பெகட்டி அந்த மாதிரி எதையாவது சர்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் பாஸ்டா எடுத்து வச்சுருக்கேன். அதே மேரினேரா சாஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு சைடாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதை ஃபஸ்ட் பிளேட் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் பாம் ரெடி. இது வந்து நீங்கள் உங்களோட டேட் நைட்டுக்கு உங்களோட ஸ்பௌஸ்க்கு நீங்கள் செஞ்சு தரலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதை சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பரான கிறிஸ்பி சிக்கன். வண்டர்ஃபுல்லான டேஸ்ட், சூப்பராக இருக்குது. அந்த ஒரு டொமேட்டோ சாஸோட அந்த டேங்கி டேஸ்ட், அப்புறம் அந்த ஃப்ரைட் சிக்கன், அந்த பிரெட்டட் ஃப்ரைட் சிக்கன், சீஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு செம கலக்கலான ஒரு ரெசிபி இது. இந்த பார்மசன் சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.